இது நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். இதுக்கு மேலே எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் விஜய் காவேரியை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சாரதா பயங்கர கோவமாக பாட்டியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நீங்கள் பையன் வளர்த்துன லட்சணமா? எப்போ பார்த்தாலும் என் பையன் அப்படி, என் பையன் அப்படி, சந்தானம் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவன் இல்லை, அவன் குடும்பத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்கான், அவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி என்னாச்சு? எப்படியோ வந்துட்டு உங்கள் பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்ல, இதுக்கு மேலே இந்த ஊருக்குள்ளே என்னால் தலை காட்ட முடியுமா? என் புருஷன் அப்படி இப்படின்னு நானும் தான் புராணம் படிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரே, இதுக்கு தான் உங்கள் பையன் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இங்கே வந்தாரா? எப்போ கேட்டாலும் வேலை இருக்குது, சம்பாதிக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், பொண்டாட்டியை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணுன்னு ஒரே வசனமாக பேசிக்கிட்டு இருந்தான் அந்த ஆள். என் தலையில் இப்படி ஒரு இடியை போடுறதுக்கு தான் அந்த ஆள் இத்தனையும் பண்ணானா? அப்போவும் நினச்சேன், துபாயில் வேலை செய்கிறவங்க, சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களோடு இருந்துட்டு போவாங்க, பொண்டாட்டியோடு இருந்துட்டு போவாங்க. ஆனால் இந்த ஆள் மட்டும் 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். அதுலேயும் கங்கா, நீ பிறந்தப்பெல்லாம் உன் அப்பா வரவே இல்லடி. அந்த ஆள் என்ன தெரியுமா சொன்னால், நிறையா வேலை இருக்குது, பிள்ளைங்கள்லாம் நல்லா வளரட்டும், வளர்ந்ததுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு உனக்கு 4 வயசு இருக்கும்போது தாண்டி உன்னை வந்து அந்த ஆள் பார்த்தான். அப்போல்லாம் நான் சந்தேகப்படலை, பாவம் நம்ம புருஷன் வந்து நம்மளுக்காக கஷ்டப்படுறாரு, நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்காக அங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ நாள் அழுதுருக்கேன், அவரை நினச்சி அவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். அந்த ஆளுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர் அங்கேருந்து கஷ்டப்பட்டதை விட நான் இங்கேருந்து வேதனைப்பட்டது தான் அதிகம் தெரியுமா? இத்தனை பிள்ளைங்களையும் ஒரே ஆளாக ஆம்பளை மாதிரி வளர்த்து எடுத்து ஆளாக்கியிருக்கேன். அவரோட பங்கு எதுவுமே கிடையாது தெரியுமா? உங்களையெல்லாம் பெக்கிறதோடு சரி, வளர்த்துனது மொத்தமும் நான் மட்டும் தாடி. ஒத்துழைப்புக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரே ஆளாக சமாளித்து அத்தனையும் பார்த்தேன் தெரியுமா? அப்படிலாம் இருந்தவளை கடைசியில் எனக்கே துரோகம் பண்ணிட்டான்ல அந்த ஆள். அந்த ஆளெல்லாம் அதனால தான் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டான். அவருக்கு கூட ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஏன்டா அல்பாயுஸில் இப்படி போயிட்டானே, எதையும் அனுபவிக்காமல் வாழ்நாள் முழுக்க துபாயிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு வந்து எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்ற டைமில், உட்காந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிற டைமில் இப்படி வாழாமல் போயிட்டானேன்னு நினச்சி எவ்வளவோ நாள் நான் துடிச்சு போயிருக்கேன். இப்போ தான் தெரியுது, கடவுளாக பார்த்து அந்த தண்டனை அந்த ஆளுக்கு கொடுத்துருக்கான்னு. அதுக்கு தான் அல்பாயுஸில் வந்து போய் சேர்ந்துட்டான் அந்த ஆள் ஹார்ட் அட்டாக் வந்து. இப்படி ஒரு பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் பச்சை துரோகம் பண்ணவனை அந்த கடவுள் விட்டு வைப்பாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச பாட்டி தலையாக அடிச்சுட்டு அழுவாங்க. நான் என்னடி பண்ணுவேன்? இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. என் பையனை நான் அப்படி வளர்த்தலையே. இதை நான் என்ன கொடுமைன்னு சொல்கிறது? இது உண்மைன்னு கூட இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல சாரதா அப்படின்ன மாதிரி சொல்ல, இதுக்கு மேலேயும் நம்பாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க? பார்த்தீங்களா என் சக்காலத்தை என்னென்னலாம் காமிச்சான்னு? தோட்டத்தோட பத்திரம், வீட்டோட பத்திரம், ஃபோட்டோஸ் எல்லாம் வளைச்சி எடுத்திருக்காங்க. அந்த வயசு பிள்ளையை பார்த்தா எனக்கு சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது, அவரை நம்ப முடியல. நானும் அந்த பொம்பளையை பார்க்கும்போது சந்தேகப்பட்டேன், ஒரு வேளை வந்து இந்த மாதிரி ஃப்ராடு கும்பல் ஏதோ இறங்கியிருக்காங்க, நம்மளை ஏமாத்துறதுக்காக, நம்ம சொத்தை வளைச்சி போடுறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு கூட யோசித்தேன். ஆனால் அந்த வயசு பிள்ளையை பார்த்தா சந்தேகப்படவே தோணலை. நம்மளை விட வீறிக்கிட்டு வரதை பார்த்தீங்களா? அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா உங்கள் பையனை நல்லவனா நம்ப முடிகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவங்க சொல்கிறது தான் உண்மை. எனக்கு இருந்த நம்பிக்கை ஒரு துளி கூட இல்லை. அந்த ஆள் மேலே இருந்த பாசம், மரியாதை எல்லாமே விட்டு போயிடுச்சு. அந்த ஆள் ஃபோட்டோவை எதுக்கு இங்கே முதல்ல வச்சுட்ருக்கீங்க அப்படின்ன மாதிரி ஃபோட்டோவை கழட்டி தூக்கி எறிவாங்க. உடனே விஜய் நிவின்லாம் போயிட்டு, அத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக பேசுங்க, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது, எதுக்கும் நம்ம கன்ஃபார்ம் ஆகாமல் இப்படிலாம் பேசக்கூடாது அத்தை அப்படின்ன மாதிரி சொல்லு. என்ன தம்பி இதுக்கு மேலே கன்ஃபார்ம் ஆகணும்? அவள் தான் எல்லாம் தெளிவாக சொல்கிறாளே. இங்கே இல்லாத டைம்லலாம் அந்த ஆள் அங்கே தான் அவள் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கான். நீங்களே யோசிச்சு பாருங்கள் தம்பி, துபாயில் இருக்கவங்களாம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஊருக்கு வருவாங்களா? இப்போ இவ கதையாக சொல்லும்போது தானே எனக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. எங்களுக்குள்ளே பேசினது பிடிச்சது எல்லாமே அவள் தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லத்த ஒரு வேளை இதெல்லாம் பசுபதியோட வேலையாக இருந்தால் கூட இருக்கும். அந்த ஆள் வந்து ஏற்றி விட்டு ஆள் செட் பண்ணி அந்த ஆள் மூலிமா எல்லாமே சொல்லி இந்த பொம்பளை பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்ல, ஏன் தம்பி உங்களுக்கே வந்து அது அந்த பொம்பளை சொன்னதெல்லாம் உண்மைன்னு தோணலையா ஒரு செகண்டு கூட? நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் எனக்காக எதுவும் பேச வேண்டாம், நான் எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக நீங்கள் சொல்ல வேண்டாம், ஆனால் அந்த பொம்பளை மேலே சந்தேகப்பட தோணலைல்ல உங்களுக்கும் அப்படின்ன மாதிரி கேட்க, நிவின் விஜய் 2 பேருமே அமைதியாக இருப்பாங்க. அதுக்கு மேலே பேசவே மாட்டாங்க. என்னவோ விஜய், நடந்ததாகவே இருக்கட்டும் தம்பி, ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு பைசா கூட என்னால் கொடுக்க முடியாது. என் புருஷன் கூட என் வாயால் சொல்லக்கூடாது. அந்த ஆள் அந்த பிள்ளைங்களுக்காக சம்பாரிச்சிருக்காரு. என் பிள்ளைங்க 4 பேத்துக்காக அந்த ஆள் சம்பாரித்த வீடு கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு போகிறக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இதுலேருந்து ஒரு பைசா கூட நான் வெளியில் விட மாட்டேன். எவ்வளவோ இழந்தாச்சு, இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த சொத்து மொத்தமும் இந்த வீடு மொத்தமும் என் 4 பிள்ளைங்களுக்கும் தான் சரிசமமாக போய் ஆகணும். கண்டவங்கெல்லாம் வந்து அதை பங்கு போடுறதுக்கு
ஒரு ஜென்மத்திலையும் நான் ஒத்துக்க மாட்டேன். முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, அதெல்லாமே பண்ணியாச்சுத்த. நான் டாக்குமெண்ட்ரிட்டையும் எல்லாமே பேசியாச்சு. நாளைக்கு ஃபஸ்ட்டு டோக்கன் நம்மளோட தான். நம்ம நல்லபடியாக போய் காலையில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, தயவு செய்து இந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். ஒரு சின்னதாக வந்துட்டு வெளியில் தெரிஞ்சதுனாலும் இங்கேருந்து கண்டிப்பாக எவ்வளோ ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா கூட முடிஞ்சுது. அந்த பொம்பளை மோப்ப முடிச்சுட்டு நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட வந்தாலும் வந்துடுவா. இது நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். நாளைக்கு காது வச்ச மாதிரி நல்லபடியாக போய் காவேரி பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவள் தலைகீழ நின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ன மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைத்த, பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த வீட்டை விற்கிறதுக்கான அமௌண்ட் இப்போ கூட கொடுக்க வேண்டாம் தம்பி. நீங்கள் பொறுமையாக மெதுவாக கொடுத்தீங்கன்னா கூட போதும் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், சேச்சா அப்படிலாம் இல்லைத்த, ஆல்ரெடி நான் பணத்தை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் டாக்குமெண்டேஷனுக்காக எல்லா பணத்தையுமே வந்துட்டு நான் கையில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கேஷாக. அதை இப்போவே வேணும்னாலும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு எடுப்பார். இல்லை தம்பி இருக்கட்டும், என்னோட ஷேரோ இல்லை என்னோட பங்கோ இல்லை நர்மதாவோட பங்கோ இப்போதைக்கு எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். அது காவேரிக்கிட்டே இருக்கட்டும். சேர வேண்டிய பங்கு, கங்காவுக்கு சேர வேண்டிய பங்கை மட்டும் தயவுசெய்து இப்போ கொடுத்துருங்க. மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே கங்கா சொல்லுவாங்க, அம்மா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமா. குமரன் மாமாவை அங்கே அனுப்புனது முதலாவது பெரிய தப்பு. அப்பாவே இப்பேற்பட்ட துரோகத்தை வந்து நம்ம எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காருன்னா என்னால் இதுக்கு மேலே யாரையுமே நம்பக்கூடாது. குமரன் மாமா உடனடியாக இங்கே வந்தே ஆகணுமா. அவர் சம்பாரித்து கிளிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, வந்து இங்கேயே இருந்து தொலையட்டும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு அவர் மேலே தாம்மா சந்தேகப்பட தோணுது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சாரதா சொல்லுவாங்க, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க கங்கா. ஏன் புருஷன் இப்படி பண்ணிட்டாங்கிறக்காக குமரன் தம்பி நீ சந்தேகப்படுறது தப்பு. அவர் வந்து உன் மேலே அவ்வளோ உயிரை வச்சுருக்காரு. பிறக்காத குழந்தைக்காக சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் போயிருக்காரு அப்படின்ன மாதிரி சொல்ல, இதே மாதிரி தானமா அப்பாவும் இருந்தார். எங்களுக்காக கஷ்டப்படுறாருன்னு தானே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட முழுசாக ஒரு பாசமாக பேசி கூட நாங்கள் உட்காந்து கூட விளையாடக்கூட இல்லை. எல்லாத்தையும் வந்து நம்பணும் இல்லைம்மா. இப்போ கடைசியில் என்ன ஆச்சு? இவ்வளோ பெரிய துரோகத்தை அப்பா நம்மளுக்காக பண்ணியிருக்காருல, அதே மாதிரி குமரன் மாமாவும் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? நான் உடனே அவரை வர சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி கங்கா அதுவும் சரிதான். நீ உனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ, உன் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதை பண்ணு. நான் கொடுக்குற பணத்தை வச்சு மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியோ ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கோங்க. அவர் வெளிநாடு அனுப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சாரதாவும் சொல்லுவாங்க. உடனே விஜய் காவேரி 2 பேரும் தனியாக வெளியில் வந்துடுவாங்க. உடனே காவேரி பின்னாடியே விஜயும் வந்துட்டு, காவேரி தயவு செய்து இந்த மாதிரி டைமில் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத ப்ளீஸ். தயவு செய்து அதை பற்றியே திரும்ப யோசிச்சுட்டு இருக்காம கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். இது என்ன ஏதுங்கிறத முழுசாக வந்து இன்கொயரி பண்ணால் இன்வெஸ்டிகேட் பண்ணால் மட்டும்தான் வந்து இதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு டைம் இருக்காது. முதல்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை முடிப்போம். அதுக்கப்புறமா வந்து இவங்க உண்மை சொல்கிறாங்களா இல்லை என்ன ஏதுங்கிறத தெளிவாக விசாரிக்கலாம். அது வரைக்கும் இதை பற்றியே யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். நீ தான் அம்மாவுக்கு தைரியம் சொல்லணும். ஆனால் நீயே வந்து இப்படி உடஞ்சி போய் உட்காரத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது காவேரின்னு சொல்ல, இல்லைங்க என் அப்பாவை நான் எவ்வளவோ நம்பியிருந்தேன். என் அப்பா தான் எனக்கு எல்லாமேன்ற அளவுக்கு இருந்தேன். உங்களுக்கே தெரியும் நான் என் அப்பாவை வந்து எந்த அளவுக்கு வந்து பாசம் வச்சுருந்தேன்னு. என் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்றது கூட என்னால் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கேன். என் அப்பா இல்லைனாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் என் அப்பான்னு தான் எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்குது இல்லை கெட்டது நடக்குதுன்னா கூட என் அப்பாவை தான் நான் முதல்ல நினைப்பேன். என் அம்மாவை கூட நினைக்க மாட்டேன். அந்தளவுக்கு நான் அவர் மேலே பாசத்தோடையும் மரியாதையோடையும் இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு நிலைமை வருதுங்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியல. அவர் வாழ்ந்த வீடு, அவர் சம்பாரித்த வீடுங்கிறதுக்காக தான் இந்த வீடு கூட நம்மளை விட்டு வெளியில் போகக்கூடாது, நம்மளே வாங்கிக்கலான்னு அந்தளவுக்கு யோசித்தேன். ஆனால் என் அப்பாவா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காரு, என்னால் நம்பவே முடியல விஜய் அப்படின்ன மாதிரி சொல்ல, எல்லாம் டைம் தான் காரணம் காவேரி. இதெல்லாம் போட்டு அவ்வளோ டீப்பாக யோசிக்காத. அவரோட சுச்சுவேஷன் என்னவோ தெரியலல்ல, நம்ம எல்லாத்தையும் அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு பேசிட முடியாது. அவரோட சுச்சுவேஷன் எமோஷன்ஸ் எல்லாம் என்னங்கிறது அந்த டைமில் நம்மளுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மேபி இந்த லேடி ட்ராப் பண்ணி கூட அப்பா வந்து இந்த மாதிரி போயிருந்துருக்கலாம் இல்லையா. ஒரு இல்லாத மனுஷனை ஏன் இவ்வளோ தூரம் நம்ம காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி பேசணும், வேண்டாமே அப்படின்ன மாதிரி சொல்ல, நீங்கள் இவ்வளோ தூரம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னா நாளைக்கு நீங்களும் இப்படி தான் மாறிடுவீங்களா விஜய்? நீங்களும் இந்த மாதிரி தான் தப்பு பண்ணுவீங்களா அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, என்ன காவேரி என்னை பார்த்து இப்படி கேட்டுட்ட? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க காவேரி. எல்லாத்துக்கும் ஒரே சுச்சுவேஷனில் ஒரே முடிவெடுக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் நான் அப்படி கிடையாது காவேரி. இந்த உலகத்தில் யார் எந்த தப்பு பண்ணாலும், எந்த மாதிரி சூழ்நிலையில், எந்த மாதிரி எமோஷனில் யார் எந்த மாதிரி தப்பு பண்ணாலும் இந்த விஜய் காவேரிக்கானவன் மட்டும்தான். காவேரி விட்டு ஒரு செகண்டு கூட இந்த விஜய் போக மாட்டான். நீயே யோசிச்சு பாரு, வெண்ணிலா என் லைஃப்பில் பாஸ்டில் இருந்தால் திரும்பி வந்து வெண்ணிலா என் லைஃப்பில் வரும்போது நான் என்ன பண்ணேன் நீயே யோசிச்சு பாரு. அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போதாதான் விஜய் யாருன்றதை நிரூபிக்க? நீ போய் இந்த மாதிரி கேட்டு என்னை கஷ்டப்படுத்திட்டு இல்லை காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல,
இல்லைங்க. சாரி. எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப இன்செக்யூராக இருக்குது. என் அப்பாவ நான் அந்த அளவுக்கு நினச்சிருந்தேன். ஆனா, அவரே இப்படி ஒரு துரோகத்த பண்ணும்போது, மத்தவங்கலாம் யாரும் எந்த லெவலுக்கு கூட வரமாட்டாங்க. ஏன்னா, அதனால தான் எனக்கு இந்த மாரிலாம் சந்தேகப்பட தோணுது விஜய். சாரி அப்படின்ன மாரி சொல்ல, இப்ப அக்கா கூட பார்த்தீங்கல்ல, குமரன் மாமாவ சந்தேகப்பட்டு தானே பேசுறா. ஏன்னா, குமரன் மாமாவும் வெளிநாடு போயிருக்காரு. ஒருவேளை இதே மாரி சிச்சுவேஷன் குமரன் மாமாவுக்கும் அமையலான்ற ஒரு பயம் வரதானே செய்யுது. அந்த ஒரு பயத்துல தான் நானும் கேட்டேன். சாரி விஜய், உங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகமே அழிஞ்சாலும் நீங்க வந்து மாற மாட்டீங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லுவாங்க. சரி காவேரி, தயவு செய்து கொஞ்சம் காமா இரு, ரிலாக்ஸா இரு. இதவே திரும்ப திரும்ப யோசிச்சு நீ ஸ்ட்ரெஸ் ஆயிக்க வேண்டாம். அத்தையும் பாட்டியும் பாரு, எனக்கு பாட்டியை நினைச்சாலும் ரொம்ப கவலையா இருக்கு. பாட்டி வயசானவங்க இல்லையா? இந்த மாதிரி அதிர்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இல்லை அந்த மாதிரி அதிர்ச்சியெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்கும். தயவுசெய்து அவங்களே கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதீங்கடி. இதுக்கு மேலே தான் நம்ம தைரியமாக இருக்கணும். அந்த ஆள் ஏதோ திமிரில் வந்து இன்னொரு குடும்பத்தை வச்சுட்டு அவன் சந்தோஷமாக போய் சேர்ந்துட்டான். அவனை நினச்சி நம்மளாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கணுமா? இதுக்கு மேலே யாராவது அழுதிங்க பார்த்துக்கோங்க. என்னத்தை உங்கள் பையனை நினச்சி நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்களா? அழுகிறதா இருந்தால் நீங்கள் இங்கேயே உட்காந்து அழுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல்ல சாப்பிட்டு அழுங்க அப்படின்ன மாதிரி சாரதா எல்லாத்தையும் சாப்பிட வைப்பாங்க. பட் சாரதாவை நினச்சி காவேரி, கங்கா, யமுனா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா எவ்வளோ போல்டாக இருக்காங்க. அம்மாவுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கவே கூடாது. இன்கேஸ் இது தெரியாமல் இருந்துருந்துச்சுனாலாவது அப்படியே போயிருந்திருக்கும். இப்போ தெரியங்காட்டி அம்மாவுக்கு ரொம்பவே வலியாக இருக்குது அப்படின்ன மாதிரி காவேரி யோசிப்பாங்க. அந்த டைமில் சாரதா எல்லாத்தையுமே சாப்பிட வைப்பாங்க. நிவின் தம்பி வாங்க நீங்களும் சாப்பிடுங்க, விஜய் உட்காருங்க, விஜய் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பரிமாறுவாங்க. பாட்டியும் சாரதாவை பார்த்துட்டு ரொம்பவே அழுவாங்க. சாரதாவுக்கு போய் இவன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே, இவன்லாம் என்ன பையனோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பாட்டியும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. சரி வாங்க வாங்க எல்லாரும் படுத்து தூங்கலாம், காலையில் நேரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும், காது வச்ச மாதிரி மடார்னு போய் படுங்க, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேண்டாம். காலையில் எத்தனை மணிக்கு தம்பி போகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, 9:30 மணிக்கு ஃபஸ்ட்டு டோக்கனத்தை நம்மளுக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் 9 மணிக்கு வந்துடுவாங்க, நம்மளும் 9 மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் காலையிலே நேரத்தில் எந்திரிச்சு சமைச்சிட்றேன், நீங்கள் எல்லாருமே போய் தூங்குங்க. அவன் புள்ளத்தாச்சிங்களெல்லாம் நான் ரொம்ப அழுக விட்டுட்ருக்கேன். இந்த ஆள் ஏதோ போய் சேர்ந்துட்டான், இவனை நினச்சலாம் இதுக்கு மேலே நான் வருத்தப்பட்டுட்டு இருக்க மாட்டேன். என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வாழ போகிறேன். இவ்வளோ நாளும் என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்ந்தேன், இதுக்கு மேலே என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ போகிறேன். அந்த ஆள் இடையில ஏதோ சொந்தக்காரன் வர மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தான் குழந்தைங்கள பெற்று போட்டிருக்கு, அவனை நினச்சலாம் நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சாரதா பேசுவாங்க. அப்படியே யோசிச்சுட்டு எல்லாரும் போய் படுத்துருவாங்க. படுக்கும்போது எல்லாருமே ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பாங்க. யமுனா ஒரு பக்கம் ரூமில் அழுவாங்க, கங்கா ஒரு பக்கம் ரூமில் அழுவாங்க, காவேரியும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் விஜய் உட்காந்து ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்ருப்பார். இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு சுத்தமாக புரியல. ஆனால் இப்பேற்பட்டவரை சந்தேகப்படவும் என்னால் முடியல. கண்டிப்பாக இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நாளைக்கு ஒரு வேளை நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அந்த லேடியோ இல்லை பசுபதியோ வந்துட்டாங்கன்னா 100% வந்து இது பசுபதியோட வேலைன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பசுபதி என்கொயரி பண்ணோம், அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னாலே எல்லா விஷயமும் தெரிய வந்துடும். இதுக்கு மேலே வந்துட்டு இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி விஜய் யோசிச்சுட்ருப்பாரு. காலையில் விடிஞ்சதுமே வந்து சாரதா முன்னாடியே எந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. உடனே சாமி கும்பலான்னு போகும்போது உடனே காவேரி கூப்பிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறதா இருந்தால் அப்பா முன்னாடி நாதமாக நின்று சாமி கும்பிடுவோம், வாமா அப்படின்ன மாதிரி கூப்பிட, சி உனக்கெல்லாம் அறிவு இருக்காடி கொஞ்சமாவது, இந்த ஆள் பண்ண வேலைக்கு இந்த ஆள்கிட்ட போய் சாமி கும்பிட சொல்கிறியா? இவன்லாம் சாமியா சொல்லு? எனக்கு நான் உயிரோடு இருக்கும்போதே எனக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான், இவன் செத்ததுக்கப்புறம் இவனை சாமியாக வேறு கும்பிட சொல்கிறியா? நம்ம சாமி கும்பிட்டா போதும், அங்கே விநாயகர் ஃபோட்டோ இருக்குல்ல, வாங்க எல்லாரும் அங்கே போய் நின்று சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டு கிளம்புவாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே போவாங்க. ஒரு வேளை அந்த பொம்பளை வந்துருவாளோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு, எனக்கு ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது தம்பி, அங்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கள்ல அப்படின்னு மாதிரி சாரதா கேட்க, ஆமாத்த கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் முன்னாடியே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே வாங்குறதா இருந்தாலும் இது இல்லீகல்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. ஆனால் நம்ம யாருக்கும் தெரியாமல் தானே கிளம்பி போயிட்டுருக்கோம், கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கு வந்து நியூஸ் போயிடும். அந்த லேடியும் வந்துட்டு கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் ரீச் ஆகிட்டு இருப்பாங்க. இவங்க நம்மளையும் மீறி இவ்வளோ தூரம் சொல்லியுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா? அந்த காவேரி பேர்லேயே மாற்றுறதுக்கான காரணம் என்ன? இப்போ வந்து அவரோட பேரில் இருக்குது, அவரோட பேரில் இருக்கிறத வந்து பிள்ளைங்க பேரில் மாற்றிக்கிட்டோம்னா எந்த இதுவும் பண்ண முடியாது, அதில் நம்மளுக்கு பங்கு கொடுக்க முடியாதுன்றதுக்காக இப்படி பிளான் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு
அந்த டைமில் காவேரி அவங்க ஃபேமிலியெல்லாம் போயிட்டுருக்க டைமில் அந்த லேடி அந்த 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு அவங்களும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே டைரக்ட் பண்ணுறது பசுபதி தான். பசுபதியோட என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எல்லோரும் சைன் பண்ணலான்னு நிற்கும் போது அந்த லேடியை விட்டு பேச வச்சுட்டு கடைசியில் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. என்ட்ரி கொடுத்து சந்தானத்துக்கும் இந்த பொம்பளைக்கும் தான் 25 வருஷமாக தொடர்பு இருந்துச்சு, இந்த 2 பிள்ளைங்களுமே அவனோட பிள்ளைங்க தான் அப்படின்ற மாதிரி சந்தானத்து மூலயமா வந்துட்டு ப்ரூவ் பண்ணி கடைசியில் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கரெக்டாக விஜய்க்கும் பசுபதிக்கும் டேரெக்டாக மோதும். அதுக்கப்புறமா எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக வந்து விஜய் காவேரி 2 பேருமே கண்டுபிடிப்பாங்க.